நம் எண்ணங்களை நம்மை விட வேறு யாரும் செம்மையாக வழிநடத்திவிட முடியும் என கருதவில்லை. முடிவுகளே வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களை தீர்மானிக்கின்றன. அந்த முடிவு நம் முழு உடன்பாட்டிற்கு உரியதாக இருத்தல் நலம் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. கடந்த அத்தியாயம் இடையே ஒரு மெல்லிய கூடு. இப்போ நம்ம அத்தியாயம் 20க்குள்ள போகிறோம். இதற்கான அணிந்துரையை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதி ஜெகதீஷ், ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் கிருஷ்ணகிரி, ஒரு மாணவியினுடைய ஒரு அணிந்துரையை கொடுத்துருக்காங்க. சரியான நேரத்தில் கிடைத்த சரியான புத்தகம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தீர்வுகள் மற்றும் மனோபாவத்தை அறிதல், லட்சியத்தை அடைய வேட்கை கொள்ளுதல் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிற சரியான ஒரு அணிந்துரையை சரியான நபர் மூலத்திலிருந்து கிடைச்சி போட்டிருக்காங்க. இந்த அத்தியாயம் 20உடைய தலைப்பு எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான். எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நானே கொலை செய்திருப்பேன் என்கிற மகனை எப்படி எதிர்கொள்வீர்கள்? எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. நண்பரின் மகன்தான் அப்படி சொன்னது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக தெரியும். சுற்றி வளைத்தால் உறவு முறை வரும். அவர்கள் வீட்டில் மற்றவர்கள் முறையான உறவு முறை சொல்லி அழைத்தாலும் இவன் மட்டும் சார் என்றே என்னை அழைப்பான். உறவு முறை சொல்லி பழக்கியும் அவன் சார் என்பதை விடுவதாக தெரியவில்லை. அவனுடைய மாணவ பருவம் முழுவதும் அவனுக்கு படிப்பு கைவசப்படவில்லை. குறிப்பாக கணக்கு வரவே இல்லை. சில வகுப்புகளில் 2 ஆண்டு. எப்படியோ வசதியின் துணை கொண்டு 10ஆம் வகுப்பு தாண்ட வைக்கப்பட்டான். கணக்கு பாடம் வரவில்லை என்பதை பலருக்கும் அப்படித்தானே என சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 10 ரூபாயை சில்லறையாக மாற்றி கொடுத்தால் அந்த சில்லறைகளை கூட்டி 10 ரூபாய் என சொல்ல முடியாத அளவிற்கு பலவீனம். அது ஏதோ ஒரு பிசகு. அதை தனித்து கண்டறிந்திருந்தால் சரி செய்திருக்கலாம். ஒருவேளை நீங்காத குறையாக இருந்திருந்தால் அந்த குறையோடு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்பாவிற்கு தெரிந்த குறை ஏன் அக்கம்பக்கத்து பிள்ளைகள் போல் அவனுக்கு கணக்கு வரவில்லை என்பதுதான். சோதிடம், கோவில், நேர்த்திக்கடன், தாயத்து, விரதம், மொட்டை, 3 பேரிடம் டியூஷன் என்று என்னென்னமோ செய்தும் அவன் அந்த கணிதத்திற்காக செத்து பிழைத்தான். ஆனால் அவனுக்கு வேறொன்றின் மேல் ஆர்வம் இருந்தது. 2 சக்கர வாகனத்தை கொடுத்துவிட்டால் விடிவதற்குள் சுத்தமாக பிரித்து இணைத்து ஓடவிடும் திறனும் அறிவும் உண்டு. எங்கு தேடுவான் என தெரியாது. எந்த வாகனத்தை பார்த்தாலும் அதன் வரலாறு, உடலியலை முழுவதுமாக ஒப்பிப்பான். விடுமுறை நாட்கள் உட்பட சில நாட்கள் பள்ளிக்கும் கட்டடித்துவிட்டு அழுக்கு சட்டையும் கிரீஸ் கையுமாக இருப்பவனை தந்தை அங்கீகார இழுக்காக கருதினார். வண்டி குறித்து அவன் சிந்திப்பதாக தெரிந்தாலே போதும் அடித்து வெளுக்கப்பட்டான். விரும்பியதற்குள் ஒருபோதும் அவன் அனுமதிக்கப்படவே இல்லை. மேல்நிலை பள்ளி பக்கம் எட்டி பார்க்க அவன் தயாரில்லை. கணக்கு பாடம் படிக்காமல் எப்படி பள்ளிக் கல்வியை நிறைவு செய்வதென்பது யாருக்குமே தெரியவில்லை. ஒட்டு மொத்தமாக சிதைக்கப்பட்டான். வயது கூடிக்கொண்டே போனது. அவனுக்கு பெண் அமையவில்லை என்று நன்கு படித்த அவனுடைய தம்பிக்கு திருமணம் முடித்த சில மாதங்களிலேயே தந்தை இறந்து போனார். ஆண்டுகள் கழித்து விரிந்த தோள்களோடு முழு ஆண்மகனாய் மெல்லிய போதையில் என் முன்பு அமர்ந்தவன் தன் கடினமான காலத்தை கொட்ட ஆரம்பித்தான். தன் அப்பாவின் நண்பர் என்னும் கோபத்திலேயே ஒரு முறை கூட உறவுமுறை சொல்லி அழைக்காமல் என்னை சார் என்றே அழைத்ததாக கூறியவனை வியப்பாக பார்த்தேன். தன் வாழ்நாளை சூன்யமயமாக்கிய அந்த அப்பா என்னும் அதிகாரத்தை, புரிதலின்மையை தானே கொன்றிருந்தால்தான் மனம் ஆறும் என்கிறவனை எப்படி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் உறைந்து போயிருந்தேன். ஃபேஸ்புக்கில் நட்பாகியிருந்த மாணவன் ஒருவன் என்னிடம் அடிக்கடி தனிப்பட்ட முறையில் உரையாடி கொண்டே இருப்பான். எல்லோரும் இயங்கும் பெரிய தனியார் பொறியியல் கல்லூரியில் எளிதில் இடம் கிடைக்காத பிரிவில் படித்து கொண்டிருந்தான் என்பதை விட படிக்க வைக்கப்பட்டான். முதலில் ஒழுங்காக படித்துவிட்டு இறுதியாண்டில் அனைத்து பாடத் தேர்வுகளிலும் தோற்று போவதற்காக வெறியோடு காத்திருந்தான். காரணம் மிக எளிது. சிறு வயது முதலே கேமராவும் கையுமாக அலைந்தவனுக்கு திரைத்துறையில் ஒளிப்பதிவாளராக வேண்டும் என்னும் வெறி இருந்தது. அவ்வளவாக படிப்பு இல்லாத, ஆனால் ஊரில் பெரிய பணக்காரரான தந்தை
தம் மகன் என்ஜினியராக வருவது மட்டுமே கௌரவமாக இருக்கும் என கருதியிருக்கின்றார். அவரிடம் இருந்த வசதி மற்றும் தொழிற்கட்டமைப்பிற்கு மகன் ஒருபோதும் வேலைக்கு செல்ல வேண்டியதில்லை. பொறியியல் சேராவிட்டால் தன்னை உயிரோடு பார்க்க முடியாது என மிரட்டி கல்லூரியில் சுயநிதி பிரிவில் திணிக்கப்பட்டான். அவன் காசு சேமித்து வாங்கிய கேமரா உடைக்கப்பட்டதில் அவன் மனம் எப்போதோ நொறுங்கி போயிருக்கிறது. அவரை பழிவாங்க அவனிடம் இருக்கும் ஒரே வாய்ப்பாக அவன் கருதியது இறுதி பருவத் தேர்வில் எல்லா பாடங்களிலும் தோல்வியடைந்து வீடு திரும்புவதே. எப்படி இந்த பகை முளைக்கிறது? தந்தையை கொலை செய்ய, தந்தையை தோற்கடிக்க எது பிள்ளைகளை தூண்டுகிறது? பெற்றோர்கள் எடுக்கும் முடிவுகளே பிள்ளைகளின் முடிவுகளை வடிவமைக்கின்றன. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்களிடம் விதவிதமான தீர்மானங்கள் இங்குண்டு. ஊட்டப்படும் உணர்வுகளின் வாயிலாக எடுக்கப்படும் முடிவுகளே இவை. இதுதான் பாதுகாப்பான கல்வி என புகட்டப்படுவது ஒருபுறம் என்றால், பிள்ளைகளின் கல்வி என்பது தன் தகுதிக்கான அடையாளம் என கருதப்படும் கொடுமை இன்னொரு புறம். எது தகுதி, எது பாதுகாப்பு, எது கௌரவம் என்பதில் ஒவ்வொருவரும் தமக்கென எல்லை வகுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் எல்லை என எந்த பொது விதியும் இல்லாததாலேயே தனக்கென ஒரு எல்லை நிறுவிக்கொள்வது எளிதாகிறது. அதன் அடிப்படையில் தன்னால் முடியாததை தம் பிள்ளைகள் செய்ய வேண்டுமென எதிர்பார்ப்பது நடக்கிறது. அதேபோல் இன்னொருவருடன் ஒப்பிட்டு தம் பிள்ளைகளும் அவர்கள் போல் செய்ய வேண்டும் என்னும் நிர்பந்தத்தை உருவாக்கிக் கொள்வது. பெற்றோர் பிள்ளைகள் இந்த தலைமுறையில் எவ்வளவு நெருங்கி இருப்பதாக உணர்த்துகிறார்களோ அதற்கு நிகராக அறிந்தும் அறியாமலும் மனதளவில் விலகியும் நிற்கிறார்கள். இந்த சூழலில் நிதானிக்க வேண்டியது பிள்ளைகளே என கருதுகிறேன். ஏனெனில் அவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கை மிக பெரியது. முளைவிட்டு இருக்கும் ஒரு செடி அதன் பரப்பு எல்லை என்ன என்பதை அதுவே தீர்மானிக்கலாம். ஆம், இந்த வாழ்க்கை அவர்களுடையது. எல்லா போட்டிகளையும் அறிவின் வழிகொண்டு சமாளிக்க வேண்டியவர்கள் அவர்களே. கடின உழைப்பா, திறன்மிகு உழைப்பா என தேர்ந்தெடுக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு. பெற்றோர்கள் வளைக்கிறார்கள், முடுக்குகிறார்கள், நான் என்ன செய்ய முடியும் என்னும் கேள்வி எழலாம். பிள்ளைகள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பார்க்கும் நிகழ்காலம் போன்றதல்ல பெற்றவர்களுக்கு வாய்ந்த கடந்த காலம். 20 ஆண்டு காலம் நிதானமாய் சந்தித்த மாற்றங்களை தற்போது வெறும் 5 ஆண்டுகளுக்குள் மிக வேகமாய் சந்தித்து வருகிறோம் எனும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத நிதர்சனத்தை ஒப்புக்கொள்ள முனைதல் தேவை. பெற்றோர்கள் பார்த்திருக்காத, அனுபவித்திருக்காத ஒரு பரபரப்பான உலகத்தை பிள்ளைகள் வெகு வேகமாக கடந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்ல முடியுமா என தெரியவில்லை. நடுத்தர வயதில் இருக்கும் பெற்றோர்களால் எளிதில் அடையாளம் கண்டு அதன் சாதக பாதங்களை புரிந்து கொள்ளும் விதத்தில் அந்த பரபரப்பான உலகம் இருப்பதில்லை. வேகமாய் ஓடு என்னும் உத்தரவை மட்டுமே முரட்டுத்தனமாக இடுகிறது. தாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்திலிருந்து இடம்பெயர்த்த கல்வி என்பது மட்டுமே பெரும் கருவியாய் இருந்தது. அதிலும் குறிப்பிட்ட சில வகை பாடப்பிரிவுகளே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கல்வி தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பணி, வருமானம் என்பதாக இருந்தது. எல்லாவற்றையும் விட கல்வி தகுதி மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுத்து வந்தது. அந்த அடிப்படையில்தான் தீர்மானிக்கும் கல்வி மட்டுமே விரும்பும் அனைத்தையும் தனக்கு தர முடியும் எனும் நம்பிக்கை ஆழ பதிந்துள்ளது. ஆகவே அவர்களுக்கு தெரிந்த பாதையில் கடிவாளம் மாட்டி விரட்டுகிறார்கள். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தில் பல்வேறு புதிய திறப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. டிப்ளமோ பயின்றுவிட்டு சரியான வேலை கிடைக்காமல் உழன்று கொண்டிருந்த இளைஞர் தன் அப்பாவை கிராமத்து பாணியில் சமைக்கச் செய்து அவற்றை படம் பிடித்து இணையத்தில் ஏற்றி வருடத்திற்கு சில லட்சம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை நிகழ்காலம் கொடுத்து வருகிறது. அது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் தருவதில்லை, மிக பெரும் எண்ணிக்கையிலான மனிதர்களை உலகம் முழுவதிலும் இருந்து உடன் இணைத்து வைத்திருக்கிறது. நொடி பொழுதில் அந்த எண்ணிக்கையிடம் தன்னுடைய எந்த ஒன்றையும் சேர்ப்பிக்கும் வலிமையையும் அது மிக எளிதாக தருகிறது. அந்த இளைஞருக்கே அது இவ்வளவு பெரிய வெற்றியை தருமென தெரிந்திருக்குமா என தெரியவில்லை. அவர் தம் தந்தைக்கு எந்த மாதிரியான நம்பிக்கையை ஆரம்பத்தில் கொடுத்திருக்க முடியும்?
தந்தைகள் போடும் பாதையிலிருந்து தமக்கானதொரு பாதையை தேர்ந்தெடுக்கும் பிள்ளைகள் முறுக்கிக் கொண்டு முரண்படுவதிலிருந்து சற்று அமைதி கொள்ள வேண்டும். தந்தைகளுக்கு இந்த உலகின் போக்கை, அதன் நீள அகலத்தை புரிய வைக்க வேண்டும். எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் என புறந்தள்ளுவது தீர்வாகாது. அது ஒரு முடிச்சு, தீரா இடும்பை தரும் முடிச்சு. நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் காலம் இது. தேடி கண்டெடுத்து ஆராய்ந்து தெளிவடைந்து தீர்க்கமாய் நிதானமாய் உணர வைத்தால் தான் விரும்பிய பாதையில் துணையோடு பயணிக்க முடியும். அப்படி பயணிப்போர் நிறைய பேர் இருக்கிறார்கள்.